லக்ஷ்மி நாராயணன் ஊர் பேர் இல்லை. லக்ன யோகரின் தசா நடந்தாலும் 7.5 சனி அல்லது அஷ்டமத்து சனி நடந்தால் தசா பலனற்று போய்விடுமா? நல்ல கேள்வி, தேவையான கேள்வி. கரெக்டாக கேட்டிருக்கார். லக்ன யோகரின் தசா நடந்தாலும் 7.5 சனி அல்லது அஷ்டமத்து சனி நடந்தால் தசா பலனற்று போய்விடுமா? இது நல்ல கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய கேள்விதான். அப்போது 7.5 சனி ஒருத்தருக்கு நடக்குதுன்னாவே அது கெடுதல் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது. அஷ்டமத்து சனி நடக்குதுன்னா அது கெடுதல் தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட முடியாது. சில லக்னங்களுக்கு இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி ஒன்றுமே செய்கிறதில்ல. சில ராசிகளுக்கும் சரி, சில லக்னம் ராசி ஒத்த கருத்துடைய லக்னம் ராசியாக இருந்து சனி அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி திசை இதெல்லாம் கெடுதல் செய்யாது. அதை நாம் துல்லியமாக கவனித்து ஆய்வு பண்ணி அறிஞ்சிக்கணும். எல்லா லக்னங்களுக்கும் ஒரே மாதிரி கணக்குங்கிறது இல்லவே இல்லை. ஒவ்வொரு லக்னத்துக்கும் கணக்கெடுகள் வெவ்வேறு மாதிரி வரும். கிரகங்களுடைய நிலை வெவ்வேறு மாதிரி வரும். ஒரு ஜாதகத்தை போல் இன்னொரு ஜாதகம் இருக்கவே இருக்காது. ரெட்டை குழந்தையாக இருந்தாலும் எப்படி பார்க்கணுன்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன். நாடி அம்சத்தை வச்சு தான் பார்க்கணுன்ட்டு. ஒரே லக்னம், ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், தசாபத்தி இருப்புலேயும் ஒரு 2 நாள் 3 நாளில் வித்தியாசம் வரும். 4 நாள் 15 நாள் 10 நாள் வித்தியாசம் தான் வரும். ஆனால் பலன்கள் மாறி நடக்கும். அதுதான் அந்த நாடி அம்சம் செய்கிற விசித்திரம். இப்போது இதில் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, அது அர்த்தாஷ்டம சனியை விட்டுட்டாரு. ஆனால் அர்த்தாஷ்டம சனியும் எடுத்துக்கணும். அஷ்டமத்து சனியில் பாதி. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் அஷ்டமத்து சனி. ராசிக்கு முன் ராசியில் இருக்கும்போது 7.5 சனி தொடங்கி ராசிக்கு பின் ராசியில் முடியும். 7.5 வருஷம் ஆகையினால் அதையும் எடுத்துக்கணும், அர்த்தாஷ்டம சனியும் எடுத்துக்கணும். அப்போது தசா பலனற்று போய்விடுமானும் போது அந்த தசாநாதனுக்கும் இந்த சனிக்கும் உள்ள தொடர்பு, லக்னத்துக்கும் தசாநாதனுக்கும் சனிக்கும் உள்ள தொடர்பு, இதை கவனிக்கணும். இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போயிடுது. என்னப்பா லக்னம், இந்த லக்னம், இதுக்கு யாருப்பா சனி? சனி நல்லா வருங்க, கெடுக்க மாட்டார். துலா ரிஷபங்க, யோகர் சூப்பர் யோகருங்க, கெடுக்க மாட்டார். துலா லக்ன ராசி என்னப்பா? அதே துலா ராசி ரிஷப ராசி தாங்க அப்படின்னா அதுக்கு வேறு விதமாக வேலை செய்யும். சரி, பகைவருடைய லக்னமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய லக்னமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவார்? எந்த இடத்தில் இருந்தாலும் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி பாதிக்கும். அதே மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய ராசிகளுக்கும் பாதிக்கும். லக்னங்களுக்கு மட்டும் இல்லை, ராசிகளுக்கும் சேர்ந்து பாதிக்கும். அதாவது லக்னம் நல்லா சுபமாக இருந்து ராசி சரியில்லாமல் வேறு மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பாதிப்பாவது வரும். உதாரணமாக கும்ப லக்னமாக இருக்குது அல்லது மகர லக்னமாக இருக்குது, லக்னாதிபதியே சனி தான். ஆனால் ராசி மட்டும் கடகராசி, மேசராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசியாக வருது. என்னப்பா பண்ணுறாங்கனாக்கா அந்த ராசிக்கு அந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் சனியினுடைய பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அது எந்த அளவுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நாம் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சி தீர்மானிக்கும். அப்போது தசா பலனற்று போய்விடுமானா தசாநாதனையும் கணக்கில் எடுத்துக்கணும். அந்த லக்னத்துக்கு தசாநாதன் யார்? சுபர் யோகரா? அதை கணக்கு எடுத்துக்கணும். சனிக்கு அவர் நண்பரா? அதையும் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ சனிக்கும் அவர் நண்பராக இருந்து லக்னத்துக்கும் அவர் நண்பராக இருந்தாக்க தசா பலனற்று போகாது, ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கும். ஏன்னா சனி ரொம்ப கெடுதல் பண்ண மாட்டார். தன்னுடைய 7.5 சனியில், அஷ்டமத்து சனியில், அர்த்தாஷ்டம சனியில் கெடுதல் அதிகமாக பண்ண மாட்டார்.
இதை நம்மளுடைய யுக்தானுசாரப்படி, நம்மளுடைய யுக்தானுசாரம் என்பதை நான் இப்போ சொல்கிறேன். யுக்தானுசாரம் தான் முக்கியம். ஜாதகத்தில் ஜாதகம் பார்க்குறோம், ஜோதிடம் பார்க்குறோம்னா யுக்தானுசாரம். என்ன யுக்தானுசாரம்? என்ன? அப்போ நமக்கு தோணக்கூடியது மைண்டில் செட் ஆகும். அனுபவத்தில் மைண்டில் தானாக செட் ஆகும். சிலர் சொல்கிற பலிதமெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குதுன்னா எத்தனால் நடக்குது? யுக்தானுசாரப்படி அந்த டைமில் அந்த மைண்டில் செட் ஆகிற வேர்டு அதை அவங்க சொல்லும்போது அது பலிதம் ஆகிடுது. அதுதான் வாக்கு பலிதம் அப்படின்னும் அதுக்கு ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. அது யுக்தானுசாரப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. யுக்தானுசாரப்படி நீ ஆய்வு செய்து அதை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லும் முழு நூலில். அவ்வளோதான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதை நாம தான் நம்மளுடைய யுக்தானுசாரம் ஆய்வு திறமை எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம அதை கொண்டு வந்தோம்னா தசா 7 சனியில், அஷ்டமத்து சனியில், அர்த்தாஷ்டம சனியில் தசா பலனற்று போய்விடுமா அல்லது போகாதா என்பதை நிர்ணயம் செய்து சொல்லிவிடலாம். ஓரளவுக்கு நெருங்கி வந்துடலாம். முழுமையாக சொல்கிறோம் அப்படிங்கிறதே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே நான் முழுமையாக சொல்கிறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஜோதிடத்தில் முழுமையாக சொல்வது என்பது இல்லை. 60% நெருங்கலாம். ஏனென்றால் இந்த ஜோதிடம் என்பது பிரம்மதேவன் சில விஷயங்களை ரகசியமாக வைத்துக்கொண்டு உரிய காலங்களில் மட்டும்தான் வெளிப்படுத்த செய்வார். எல்லா காலங்கள்லேயும் எல்லாம் வராது. சிலர் சொல்லுவாங்க, அந்த ஜோதிடர் சொன்னாருங்க, இவர் சொல்லலே இல்லைங்க இதை பற்றி. அப்படி அல்ல. அவர் சொல்லுவதற்கு உத்தரவு அங்கேருந்து வந்தது, அவர் சொன்னார், பழிச்சிருச்சு. இவர் சொல்கிறதுக்கு உத்தரவு வரல, அதனால் இவர் சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவருக்கு நீ கேட்க வர்ற நேரம், இவர் உட்கார்ந்து சொல்லக்கூடிய நேரம் ரெண்டும் ஈக்குவேஷன் ஆச்சுன்னா அந்த பலன்கள் சரியான பலன்கள் டொக்கு டக்குன்னு விழுவும். நீங்கள் அடுத்த தடவை அவர்கிட்டயே போய் பாருங்கள், சொல்கிறாரான்னு பாருங்கள், சொல்ல முடியாது, மாறி வரும். அதுதான் ஒவ்வொரு டைமில் வெளிப்படுத்தும். பிரம்மதேவன் சில ரகசியங்களை சில நேரங்களில் சிலர் மூலமாக மட்டும்தான் வெளிப்படுத்துவார். எல்லோரும் சொல்லலைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. எல்லா ஜோதிடராலையும் சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்கிற விஷயத்தை இன்னொருத்தர் சொல்ல முடியாது. சொல்லுவதற்கு அங்கேருந்து அனுமதி வரணும். அந்த அனுமதி ஒருத்தர் சொல்லிடுறாரு, அந்த அனுமதி வராதனால இன்னொருத்தர் சொல்லலை. அதனால் இவருக்கு ஜோதிடமே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும்னெல்லாம் நினச்சிடாதீங்க. அவரும் ஜோதிடர் தான், இவரும் ஜோதிடர் தான். சொல்லணுங்கிற உத்தரவு வரும்பொழுது அவர் சொல்கிறார், சொல்லணுங்கிற உத்தரவு இவருக்கு வரல, இவர் சொல்லலை. இப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர ஜோதிடம் தெரியாது, அவர் தான் ஜோதிடர், பிரமாதமான ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை போனீங்கன்னா வராது. அப்போ என்ன செய்வீங்க? அந்த சிறந்த ஜோதிடருங்கிறத, சிறந்த ஜோதிடர் அப்படிங்கிறத எதை வச்சு நிர்ணயிக்கணும்? அனுபவத்தை வச்சு. படிச்சிருக்கோம், மூல நூல்களை ஏராளமாக படிச்சிருக்கிறோம் அப்படின்னாலும், நான் 40 புத்தகம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னாலும், மூல நூல்களில் இருந்து தான் எடுத்து எழுதியிருக்கிறேன் அப்படின்னாலும், அனுபவம், எத்தனை வருடம் அனுபவம், அந்த அனுபவம் தான் நாங்கள் முன்னால் நிற்கும். உங்ககிட்ட பதில் சொல்கிறேன் அப்படின்னா எதுக்காக என்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள், நான் அனுபவஸ்தர், முழு நூல் பரிச்சயம் உள்ளவர், நல்ல ஜோதிடத்தை அறிந்தவர், ஓரளவு ஜோதிடத்தை அறிந்தவர், நல்ல ஜோதிடத்தைன்னு சொல்லக்கூடாது, ஓரளவு ஜோதிடத்தை அறிந்தவர், அனுபவஸ்தர் அப்படிங்கிற முறையில் தான் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க நீங்கள். நான் பதில் சொல்கிற இடத்துல இருக்கேன். வச்சிருக்காரு என்ன? யார்? படித்தவர். நான் எல்லாம் இல்லை. நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா கிடையவே கிடையாது. என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சவர் யார்? படைத்தவர். அவர் தான் கொண்டு வந்து உட்கார வச்சு இவங்களுக்கு பதில் சொல்லு, இவங்க கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாரு. தான் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு கேள்வி கேட்டு பதில் வாங்கணுங்கிற உத்தரவு அங்கேருந்து வந்ததுனால தான் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, பதில் வாங்குறீங்க. இல்லைன்னா வராது சாமி. நீங்கள் என்ன நாடவும் முடியாது, நான் உங்களுக்கு பதில் சொல்லவும் முடியாது. நான் இப்போ சொல்கிற பதில் எத்தனை பேர் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 2000 பேர் 3000 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். எல்லோரும் பார்த்துருவாங்களா? இல்லை. எத்தனை பேர்த்துக்கு இது போய் சேரணும்னு விதி இருக்கோ அத்தனை பேர்த்துக்கு மட்டும்தான் இது போய் சேரும். எல்லாத்துக்கும் போய் சேருமா? சேராது.
நிச்சயமாக சேராது. சேரணும்னு விதி இருக்கிறவங்க, தெரிஞ்சுக்கணும்னு விதி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அறிஞ்சிக்குவாங்க. அவங்கள போய் சேர்ந்துடும். வாழ்க வளம்.